தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தற்போதைய செய்தி. தமிழிலிருந்து கன்னடம் பிறந்தது என எந்த அடிப்படையில் பேசினீர்கள் என கமல்ஹாசனுக்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. நீங்கள் வரலாற்று ஆய்வாளரா, மொழியியல் வல்லுநரா எனவும் கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். கனடாவில் தக்லைஃப் படத்திற்கு கர்நாடக திரைப்பட வர்த்தக சபை வெளியிட முடியாது என கூறி தடை விதித்திருந்தது. படத்தை வெளியிட அனுமதிக்க கோரி ராஜ்கமல் பிலிம் சார்பில் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது கர்நாடக உயர்நீதிமன்றம் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறது. தக்லைஃப் படம் தொடர்பான நிகழ்ச்சியில் நடிகர் கமல்ஹாசன் தமிழில் இருந்துதான் கன்னடம் பிறந்ததாக பேசியிருந்தார். இந்த பேச்சுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்தது. குறிப்பாக கர்நாடகாவில் கன்னட அமைப்புகள் கடும் போராட்டத்தில் ஈடுபட்டன. மேலும் கமல்ஹாசனின் தக்லைஃப் படத்தை வெளியிடக்கூடாது எனவும், மீறி வெளியிட்டால் திரையரங்கை முற்றுகையிடவும் என எச்சரித்திருந்தனர். இந்நிலையில் தற்போது இது தொடர்பான வழக்கில் கர்நாடக உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ஜெகநாத் நம்முடன் இணைந்திருக்கிறார். ஜெகநாத், தற்போது படத்தை வெளியிட அனுமதி கோரி வழக்கு தொடரப்பட்டது. நீதிமன்றம் ஏதேனும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறதா? வேறு என்ன கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட்டது? கமல்ஹாசன் திரைப்படம் வெளியிட கர்நாடகாவில் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் ராஜ்கமல் பிலிம் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் நேற்று ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனு இன்று நீதிபதி நாகப்பிரசன்னா முன்னிலையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு பின்னணின்னு பார்த்தா, மணிரத்னம் இயக்கத்தில் நடித்த கமல்ஹாசன், சிம்பு, அபிராமி, த்ரீசா உள்ளிட்டோர் நடிப்பில் நடித்துள்ள தக்லைஃப் திரைப்படம் வரும் 5ஆம் தேதி திரைப்படம் வெளியாக உள்ளது. இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய கமல்ஹாசன் தமிழில் இருந்தால் கன்னடா பிறந்தது என்று தெரிவித்திருந்தார். கமலின் இந்த கருத்துக்கு கடும் எதிர்ப்புகள் எழுந்து கர்நாடகாவில் தக்லைஃப் திரைப்படம் வெளியிடப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு கன்னட அமைப்புகளும் தொடர்ந்து ஒரு வாரத்திற்கு மேலாக கமல்ஹாசனுக்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. உருவபொம்மை எரிப்பு அதனால நடைபெற்று வருகிறது. இது மட்டுமின்றி அரசியல் தலைவர்களும் இதுக்கு கண்டனம் தெரிவித்து கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என கூறி வருகிறார். ஆனால் இதற்கு கமல்ஹாசன் சார்பில் மன்னிப்பு கோர முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று திரைப்படம் தயாரிப்பாளர் சார்பில் ராஜ்கமல் பிலிம் சார்பில் கர்நாடகா உயர்நீதிமன்றம் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு விசாரணையின் போது தற்போது நீதிபதிகள் ஒரு மன்னிப்பு கேட்டிருந்தால் இதற்கு இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்திருக்கும். அதே போல் உங்க ஒரு கருத்தாளர் சிவராஜ்குமாருக்கும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறீங்க. நீங்க 300 கோடி ரூபாய் இந்த பணம் படத்துக்கு செலவு செய்யப்பட்டுள்ளது என கூறுகிறீங்க. 300 கோடி செலவு செய்த பணத்திற்கு ஒரு மன்னிப்பு கேட்க முடியாதா என்றெல்லாம் சராமரியான கேள்விகள் எழுப்பியுள்ளார். உங்களுடைய இதனால் இந்த சினிமா வெளியிடுவதற்கு மன்னிப்பு கேட்கறதுல என்ன இது இருக்கு என்றெல்லாம் நீதிபதிகள் தற்போது கமலுக்கு கேள்வியை எழுப்பியிருக்காங்க. பாலா, தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.